அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக கொடுக்கப்பட்டதான் ஜம்ஜம் கிணறு. இந்த கிணற்றிலிருந்து ஒரு நாளைக்கு 2,50,000 லிட்டர் தண்ணீர் எடுக்கப்பட்டு இருக்கு. கடந்த 5000 வருஷமாக இந்த கிணற்றுலேருந்து தண்ணீர் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கிணற்றோட ஆழம் வெறும் 30 மீட்டர் மட்டும்தான். ஒரு நொடியில் 20 லிட்டர் தண்ணீர் உறிஞ்சப்பட்டால் அடுத்த நொடியில் 25 லிட்டர் தண்ணீர் வந்து ஊற்றெடுக்குமா. சுப்ஹானல்லாஹ். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யார் ஜம்ஜம் தண்ணீரை குடிக்கும்போது எந்த நியத்தை வச்சு குடிக்கப்படுதோ அந்த தேவைகள் வந்து உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் தாகத்துக்காக குடிச்சாங்கன்னா அது அவங்களோட தாகத்தை தடுக்கும். மேலும் வந்துட்டு ஒருத்தவங்க பசிக்காக அதை குடித்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பசி அடங்கும். மேலும் நோய்க்காக நிவாரணம் தேடி குடித்தாங்கன்னா நிவாரணி வழங்கும். மேலும் எந்தெந்த நோக்கத்திற்காக அதை குடிக்கிறாங்களோ அது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த ஜம்ஜம் கிணறு நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். நீங்கள் குடிக்கும்போது நல்ல தெளிவான நீயத்தோட குடிங்க. இன்ஷா அல்லாஹ். நம்ம அனைவருக்கும் மக்கால போய்